நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்புறம் நாளைக்கு தாமுக்கு நிச்சயதார்த்தம், உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? எனக்கும் ஜீவிதாக்கும் தான் சண்டை. நம்ம ஏன் ரிஷிகேஷ்க்கு ஃபோன் பண்ணி அவங்க எல்லாரும் விஷ் பண்ணக்கூடாது? ஹலோ வினய், சொல்லுப்பா. அங்கிள், நிச்சயதார்த்தம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அந்த ஏற்பாடுலாம் நல்ல பலமா போயிட்டு இருக்குப்பா. எங்களுக்கு ஒரே ஒரு குறை தான், நீ கலந்துக்கலையேன்னு தான். அது ஜீவிதா தான் சொல்லிட்டு இருந்தா, நீ ஏதோ இம்பார்ட்டன்ட் மீட்டிங்காக டெல்லி போயிட்டு இருக்கியாமே. டெல்லிக்கா? அது ஆமா அங்கிள், ஆக்சுவலி ஜீவிதா சொன்னது கரெக்ட் தான். டெல்லியில் எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. சாரி, என்னால் வர முடியாது, என்ன தப்பா நினைக்காதீங்க. ஆனா மறக்காம தாமு கிட்ட நான் வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லுங்க. அதே மாதிரி எனக்கு ஏதாவது வேலை இருந்தா தயங்காம சொல்லுங்க. சரிப்பா. சரி அங்கிள், பாய். அவ ஃபேமிலி ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்கிறதுல அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு மீட்டிங் இருக்குன்னு எல்லார்கிட்டையும் போய் சொல்கிறேன். என்ன ஜீவிதா, உனக்கு என் மேலே அவ்வளோ கோவமா? இருக்கட்டும், பரவாயில்ல. மாமா. ம் மாமா, நம்ம ரிஷிகேஷ்க்கு கிளம்பணும்ல, நாங்களா பேக் பண்ணிட்டோம், நீங்க ஏன் இன்னும் பண்ணல? நான் வரலமா. மாமா, நீங்க என்ன சொல்றீங்க? நாளைக்கு தாமுவோட நிச்சயம் தெரியும்ல? நான் எதுக்காக சொல்றேன்னா, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதனால என்னால் வர முடியாது. சாரி மாமா. நீங்க இல்லாம நாங்க எப்படி? அதாவது உங்களை விட்டுட்டு நாங்க மட்டும். அக்கா கிட்ட நான் ஏதாவது சொல்லணுமா? நான் தேங்க்யூ சொன்னேன்னு சொல்றேன். என்ன சொல்றீங்க? மால்தி, என் ப்ளூ டி-ஷர்ட் எங்க இருக்கு? போமா, போய் அவனுக்கு என்ன வேணும் பாரு. ஆனா மாமா. போமா. மாமா, உண்மையில நீங்க எல்லாமே எங்களுக்கு போக மனசே இல்ல. எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு மாமா. அப்புறம் உங்க இஷ்டம். குட் நைட். ஆனா சில பேருக்கு நான் வராம இருக்கிறதா சந்தோஷம். ஒரு நிமிஷம் இரு, இந்த பூவியா கொண்டு வந்திருக்க? ஷோ, இதுல ஒரு வாசனையும் வரல. எங்களை நல்லா ஏமாத்துற. எனக்கு மல்லிப்பூ தான் வேணும். போ. சரி நில்லு, உள்ள கொண்டு போய் வை. டைம் வேஸ்ட். ஹலோ, சொல்லுங்க. இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ள எல்லா பொருளும் வந்து சேர்ந்துடணும். அப்புறம் அந்த ஈபி கார்கிட்ட சொல்லுப்பா, மறுபடியும் ட்ரிப் ஆச்சு, நான் அவனை ஒன்று இல்லைன்னு பண்ணிடுவேன். சரி, நீங்க ஒரு வாட்டி நான் கொடுக்குற லிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. சொல்றேன், கேளுங்க. அட நில்லுப்பா, என்ன நீ பிளாஸ்டிக் சேர கொண்டாந்துருக்க? மரத்துல செஞ்சதை கொண்டு வரல? போங்க, இதெல்லாம் எனக்கு வேணாம். இத வச்சுட்டு போ. எனக்கு மரத்துல செஞ்சதுதான் வேணும். ஸ்வேதா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தமு, அது வந்து நேத்து நான் உன்னை சரியா விஷ் பண்ணல, அதான் வந்து விஷ் பண்ணிட்டு போலாமேன்னு வந்தேன். அப்புறம் ஸ்வேதா, நான் ஒரு விஷயம் சொல்லவா? நீ இங்க எப்போ வேணா வரலாம். உனக்கு எப்பப்பெல்லாம் விஷ் பண்ண தோணுதோ அப்பப்பெல்லாம் நீ இங்க வந்து விஷ் பண்ணலாம். ஏன்னா நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல, அதனால தான் சொல்றேன். ஆமா தமு, நம்ம வாழ்க்கை பயணம் ஃப்ரெண்ட்ஷிப்ல தான் ஆரம்பிச்சது. இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்லயே முடிய போகுது. இன்னும் ஒரே ஒரு ஸ்டேஷன் தான் இருக்கு.
உனக்கு ஒன்று தெரியுமா தாமு, நான் உன்னை ஃப்ரெண்டை விட மேலா நினைச்சிட்டு இருந்தேன். என் மனசுல என்ன தோணினாலும் அதை உன்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். என்னை விட உன்னைதான் நான் அதிகமா நம்பினேன். பரவாயில்ல, இதெல்லாம் நான் ஏன் உன்கிட்ட இப்ப சொல்லிட்டு இருக்கேன்? நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் தாமு. ஆல் தி பெஸ்ட் தாமு. உன் வாழ்க்கையோட இந்த புது பயணம் என்னைக்கு முடியவே கூடாது. நீ என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். பை தாமு. அது ஜீவிதா தான் சொல்லிட்டு இருந்தா, நீ ஏதோ இம்பார்ட்டன்ட் மீட்டிங்காக டெல்லி போயிட்டு இருக்கியாமே. ஏ வினய், நீ விஸ்வா மாலதியோட ரிஷிகேஷ் போயிருப்பேன்னு நான் நினைச்சேன். அது ஒன்றும் இல்லை சித்தப்பா, அது என்னன்னா ப்ரோக்ராம் சேஞ்ச் ஆயிடுச்சு. சரி அதை விடுங்க, நம்ம கிளைண்ட்டோட மீட்டிங் எப்படி போச்சு? அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அவரை சந்திக்க முடியல. எதுவும் அவர் தப்பா நினைக்கலையே? இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. மீட்டிங் நல்லபடியா தான் நடந்தது. யா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாட்டி, சித்தி. மாலதி. வணக்கம். மாலதி, என் செல்லம். நல்லா இருக்கியா? பாட்டி, வணக்கம் ஆண்டி. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் இருக்கேன். பாட்டி. சந்தோஷமா நீங்க எப்படி இருக்கணும். இருக்கீங்க? வந்துட்டேன் எங்க வீட்டோட சின்ன மருமக. அக்கா, இந்த வீட்ல மருமகளும் இல்ல, மருமதியும் இல்ல. ஒன்லி சிஸ்டர்ஸ். அங்க பாருங்க, அவதான் நம்மளோட தங்கச்சி. அப்புறம் அவளுக்கு தான் இன்னைக்கு நிச்சயம். அக்கா மாலதிகா, நீங்க இனிமே உங்களோட பழக்கத்தை மாத்திக்கணும். இன்னைக்கு எனக்கு நிச்சயம், அப்புறம் கல்யாணமும் ஆக போகுது. ஆனா என்னைக்கும் நீ எங்களுக்கு தங்கச்சி தான். அத உன் வரப்போற பொண்டாட்டி கிட்ட சொல்லி வை. வினையும் இங்க வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இந்த பாழா போன மீட்டிங் இன்னைக்கு தான் நடக்கணுமா? ச்சே. சரி, நீங்க சீக்கிரம் வந்து ஃப்ரெஷ் ஆயிடுங்க. விருந்தாளிங்க வர நேரம் ஆயிடுச்சு. வாங்க வாங்க. விஸ்வா, இது எவ்வளவு சந்தோஷமான நேரம். இந்த மாதிரி நேரத்துல அக்கா மட்டும் எவ்வளவு வருத்தமா இருக்கான்னு பாரு. இதுக்கு எல்லாமே காரணம் மாமா இங்க வராம இருக்கிறது தான். ஜீவிதா, உன் புருஷன் இங்க எங்கேயுமே காணோம். அவருக்கு டெல்லியில ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. அதனால அவர் அங்க போயிருக்காரு. அவரால வர முடியல. அப்படியா? நீங்க நீங்க வாங்க, உட்காருங்க. ஓகே. உட்காரு. அம்மா, நிச்சயதார்த்தத்துக்கான நேரம் நெருங்கிட்டு இருக்கு. இன்னும் பொண்ணு வீட்டுக்காரங்க வரவே இல்லை. நான் சம்மந்திக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன்.
ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான விஷயம், போயிட்டு வந்துடுறேன். என்ன மாப்பிள்ள இரு, இந்த ட்ரெஸ் உனக்கு அட்டகாசமா இருக்கு. சூர்யாவே வந்தாலும் தோத்து போயிடுவார் தெரியுமா? தேங்க்யூ, தேங்க்யூ. இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க இன்னும் வரலன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு பிரேமா. நிச்சயத்துக்கான நேரம் நெருங்கிட்டு இருக்க, போனும் எடுக்க மாட்டாங்க. திரும்பவும் ட்ரை பண்ணி பாருங்க. அட, சமதி தான் ஃபோன் பண்றாரு. ஹலோ சமதி, நாங்க உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். என்ன? நீங்க நீங்க என்ன சொல்றீங்க சம்பந்தி? ஹலோ ஹலோ சமந்தி, என்னாச்சு? ஏன் லேட் பண்றாங்க? அவங்க வண்டி டயர் ஏதாவது பஞ்சர் ஆயிடுச்சா? அவங்க வரலையா பிரேமா? ஏ, பொண்ணு வீட்டுக்காரங்க நிச்சயத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. என்ன? அடக்கடவுளே, நிச்சயத்தை நிறுத்திட்டாங்களா? ஆனா எதுக்குங்க? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பொண்ணு முதல்ல படிப்பை முடிக்கணுமா, அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலான்றாங்க. ஆனா இந்த விஷயத்தை ஏற்கனவே நம்ம கிட்ட சொல்லி இருக்கலாமே. நம்ம எல்லாம் தயார் பண்ணிட்டோம், விருந்தாளிகளும் வந்துட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்றது? இந்த நிச்சயத்துல அவளுக்கு விருப்பம் இல்லையா? இப்ப என்ன பண்றது? கேக்குறவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? வந்திருக்கிறவங்க முன்னாடிலாம் நமக்கு அசிங்கமாயிடும். தாமு, என் செல்லம், இப்படி நடந்துருச்சு. இனிமே என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இனிமே உன்னை யார் கல்யாணம் பண்ணிப்பா? என் புள்ளியோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்? ஒன்றும் ஆகாது ஆண்டி. ஆண்டி, நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ அது இப்ப கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. தாமோட வாழ்க்கையில இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள். முகூர்த்த நேரம் இன்னும் முடியல. தாமோட நிச்சயதார்த்தம் இப்ப கூட நடக்கும். எந்த பொண்ணு நீங்க தாமுக்காக பார்த்து வச்சிருந்தீங்களோ அதே இடத்துல வேற ஒரு பொண்ணு வரப்போறா. ஆனா எந்த பொண்ணு வந்து என் பையன் தாமுவை கல்யாணம் பண்ணிக்குவா? அந்த பொண்ணு இப்போ உங்க எல்லாரும் முன்னாடி நின்னுட்டு இருக்கா. ஆமா ஆண்டி, தாமோ கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சம்மதம். நீயா?
நான் இது வரைக்கும் இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லல. தாமு கிட்ட கூட இதை நான் சொல்லல. உங்க வீட்டு மருமகள் ஆகிறதுக்கான தகுதி என்கிட்ட இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. தாமுவை நான் காதலிக்கிற அளவுக்கு அவனும் என்ன காதலிக்கிறானா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். நான் தாமுவை ரொம்ப காதலிக்கிறேன். காலம் பூரா அவன் கூட தான் வாழணும்னு ஆசைப்படுறேன். இங்க பாரு தாமு, இப்ப நாங்க எதுவும் சொல்றதுக்கு முன்னாடி உன்னோட அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். இந்த பொண்ணு அவ மனசுல இருக்கிறத சொல்லிட்டா, அதுக்கு நீ என்னப்பா சொல்ற? இந்த பொண்ணோட நீ வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா வாழ முடியும்னு நினைக்கிறியா? நீங்க பாரு தாமு, இதுல எங்களோட முடிவை விட உன் முடிவு தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா, சுவேதாவை நான் ஃபர்ஸ்ட் பார்த்ததுலேருந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதான் என் மனசுல இருந்தது. இதை நான் அப்படியே என் மனசுக்குள்ள பூட்டி வச்சுட்டேன். உங்க யாருக்கிட்டையும் சொல்ல முடியல. நான் நினைச்சு பார்த்ததே இல்லை இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும். அப்ப நான் உங்ககிட்ட என்னோட மனசுல இருக்கிறத சொல்ல முடியும்னு. ஆனா உண்மை என்னன்னா, நான் ஸ்வேதாவை ரொம்ப காதலிக்கிறேன். ரொம்ப உயிருக்கு உயிரை லவ் பண்றேன். தாமு கண்ணா, உன் மனசுல இருக்கிற விஷயத்த எங்ககிட்ட ஏன் சொல்லல? பைத்தியமா நீ? நான் உனக்காக பொண்ணை தேடி தேடி அலைஞ்சேன். ஆனா நீ, ஒருவேளை உன் நிச்சயம் அந்த சந்தியா கூட நடந்திருந்தா? ஏ பிரேமா, நீயே நடந்து முடிஞ்சதை பத்தியே பேசிட்டு இருக்க. கடவுள் தாமு சுவேதான்னு எழுதி வச்சிருக்கிறப்ப அப்புறம் வேறொரு பொண்ணு கூட எப்படி நிச்சயதார்த்தம் நடக்கும்? எனக்கு சுவேதாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ, நான் எப்ப சொன்னேன் எனக்கு பொண்ணை பிடிக்கலன்னு? எனக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம். பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. வாவ் வாவ் வாவ், என்ன ட்விஸ்ட்! ஃபுல் கோலிவுட் மசாலா. ஆனா ஒரு விஷயம், நம்ம தங்கச்சியோட கை கண்டிப்பா பழுக்க போகுது. வாமா ஸ்வேதா, எங்க குடும்பத்துல உன்னை வரவேற்கிறோம். உங்க ரெண்டு பேரோட ஜோடி உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா? தேங்க்யூக்கா. ஏங்க, நீங்க அங்க நின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க வந்து பசங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அட, காதலிக்கிறவங்களுக்கு என்னோட ஆசீர்வாதம் என்னைக்கும் இருக்குமா? ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூப்பா. அப்படியே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? இது ஏதோ சினிமா படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கு. நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாருமே இவ்வளவு சந்தோஷமா ஒரே இடத்துல எல்லாருமே கூடி இருக்கோம். அப்புறம் எனக்கு ஒரே ஒரு குறைதான் இருக்கு. வினய் மாமா, ஒருவேளை அவர் இங்க இருந்தா அந்த குறையை நீங்க இருக்கும். இப்போ அந்த குறையும் நிறைவேறிடுச்சு.